அக்குனித்தி டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அக்குனித்தியின் அன்பு வணக்கங்கள். வாய் துர்நாற்றம் வருவதற்கு காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன? நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க. வாய் துர்நாற்றம் என்பது ஏதோ வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் என்று நாம் சுருக்கமாக வாயில் வாட வர்றதுனால இது வாய் துர்நாற்றம் அப்படின்னு பேச்சு வழக்கில் பேர் வச்சுருக்கோம். அதுக்காக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பேர் மவுத் வாஷ். ஒரு லிக்விடை வாங்கி வாயில் ஊற்றி இப்படி கொப்பளிச்சு துப்பிட்டோம்னா அந்த லிக்விடோட ஸ்மெல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வாசமாக இருக்கிறதா நமக்கு தோணும். 2 மணி நேரம் தான், குறைந்தது 2 மணி நேரம், மீண்டும் பழையபடி துர்நாற்றம் வரும். வாய் துர்நாற்றம் என்பது 2 வகை. ஒன்று, பல்லீறுகளில் நீர்க்கோர்வை ஏற்பட்டு ஒரு விதமான துர்நீர் சுரக்கும். அதாவது இரத்தம் தேக்கமாகி சிலருக்கு அப்படி உறிஞ்சாலே இரத்த கசிவு ஏற்படும், அல்லது ஒரு விதமான துருநீர் வெளியேறும். அந்த துருநீர் என்னாகும்னா பயங்கரமான வயிற்று பரட்டுற மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வரும். இது லோக்கல் கம்ப்ளைண்ட், இரத்தத்தில் இருக்கிற சில குறைபாடு, சில விட்டமின் டெபிசியன்சினால் வரக்கூடியது. ஓகே. 2வது வகை இருக்குது. இதுதான் அளவுக்கு அதிகமான பேருக்கு வருவது. எது? வயிற்றில் ஏற்படக்கூடிய புண், அல்சர், அதாவது ஸ்டொமக் அல்சர். இரைப்பையில் இருக்கக்கூடிய புண், அந்த புண்ணில் இருந்து கசியக்கூடிய துருநீர் ஆவியாகி மேல் நோக்கி வந்து வாயில் துர்நாற்றத்தை பிரதிபலிக்கும். நீங்கள் எத்தனை தடவை மவுத் வாஷ் பண்ணாலும் இந்த பேட் ஸ்மெல்லை நீங்கள் ஒன்றுமே சரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வாஷ் பண்ண வேண்டியது மவுத் வாஷ் இல்லை, ஸ்டொமக் வாஷ். புரியுதா? அதாவது 1 டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீர், அதில் 2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு கரைச்சி அந்த உப்பு தண்ணியை குடிக்கணும். குடிச்சிட்டு கீழே நல்லா குடிஞ்சு அடி தொண்டையில் 2 விரல்களை விட்டு வேன்னு வாந்தி எடுக்கிற மாதிரி அடி தொண்டையில் ஒரு சென்சேஷனை க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸ்டொமக்கில் உள்ளே போன தண்ணி எல்லாம் குபு குபுன்னு வெளியில் வரும்போது அந்த சால்ட் வாட்டரை என்ன செய்யும் அப்படின்னா, வெதுவெதுப்பான வெந்நீர், உப்பு போட்ட வெந்நீர், ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த டஸ்ட்டு என்னென்ன இருக்கோ, உணவு துகள்கள் படிஞ்சிருந்த டஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா உள்ளே இருந்த அல்சர்லேருந்து சுரந்த துருநீர் டோட்டலாக அப்படியே ஸ்டொமக் வாஷ் க்ளீன் பண்ணிட்டு வரும். ஒரு சிலருக்கு ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய இரைப்பை புண், அல்லது ஒரு சிலருக்கு உணவு குழல் புண்ணாகி போய் அதுலேருந்து சுரக்கிற துருநீரும் வாயில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டொமக் வாஷ். வேறு என்ன டேப்லெட் சாப்பிட்டாலும் நீங்கள் மவுத் வாஷ் பண்ணாலும் பர்மனன்ட் க்யூர் ஆகவே ஆகாது. புரியுதா? அப்போ வாரத்தில் 1 தடவை மட்டும் செய்யுங்க. ஆனால் அடிக்கடி செய்யக்கூடாது, அது ரொம்ப தவறு. அந்த உறுப்பினுடைய இயக்கம் குறைபாடு ஏற்படும். வாரத்தில் 1 நாள் மட்டும் காலையில் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணோன்னே எம்டி ஸ்டொமக்கில் செய்யணும். இதுவே ஒரு சிலருக்கு அது அதிகமானால் அவங்களுக்கே ப்ரஷ் பண்ணும்போது வாந்தி எடுக்கணும் போல் வயிற்றை பரட்டிக்கிட்டே இருக்கும். இந்த உடம்பே அறிவு இருந்து சொல்லுது, உள்ளே கெட்டு போயிருக்கடா வாந்தி எடுறான்னு. நாம் தான் உடனே என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா, எனக்கு வயிற்றை பரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு வாமிட்டிங்க்கு ஒரு டேப்லெட்டை வாங்கி உடனே போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா? ஏன் வயிற்றை பரட்டுது? உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஒவ்வாமை அப்படின்னு அர்த்தம். புரியுச்சா? அப்போ வாயில் துர்நாற்றம் வராமல் தடுப்பதற்கு அதே சால்ட் வாட்டரில் வாயில் கார்கில் பண்ணி வாய் கொப்பளித்தல், காலை இரவு 2 தடவை, அல்லது ஸ்டொமக் வாஷ் தினசரி 2 தடவை மவுத் வாஷ் பண்ணுங்கள். வாரத்தில் 1 தடவை மட்டும் ஸ்டொமக் வாஷ் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 3 வாரம் அல்லது 5 வாரம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா வாயில் இருக்கிற துர்நாற்றம் வெளியேறிவிடும். அதனால் ஏற்பட்ட, அதாவது வயிற்றில் இருக்கிற புண்ணுனால் ஏற்பட்ட துர்நாற்றமாக இருந்தாலும், அல்லது வாயில் சுரக்கக்கூடிய துருநீரின் காரணமாக வரக்கூடிய துர்நாற்றமாக இருந்தாலும், 2மே சரியாகும். சார், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், நாங்கள் செஞ்சு பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் டெய்லி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பக்கத்து சீட்டில் பேச முடியலை, முகம் சுளிக்கிறாங்க, அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்குற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, கையில் ஏலக்காய் மட்டும் வச்சுக்கோங்க. ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா அவ்வளோ விதை சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு விதை போதும் ஏலக்காயில். ப்ளஸ் அந்த ஏலக்காயினுடைய தோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிட்டாய் மாதிரி அடக்கி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு எச்சில் சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஏலக்காயினுடைய ஜூஸ் வரும். அந்த சாறை அப்படி கொப்புளிச்சு விழுங்குங்க, பேட் ஸ்மெல் வராது. ஏலக்காயினுடைய ஸ்மெல். இன்றைக்கி மவுத் வாஷுக்கு பார்த்தோம்னா ஏலக்காய்
நம்முடைய வாசம் வரக்கூடிய மவுத் வாஷ் நிறைய வருது இல்லையா? அதனால் எதுக்கு நம்ம போய் 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஒரு மவுத் வாஷ் வாங்கணும் இல்லையா? லிக்விட் வாங்குறதுக்கு இது அழகாக நம்ம 10 ரூபா 20 ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு ஒன்று காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று போதுமானது. ஏன்னா ஒரு தடவை அந்த இதை மென்னிங்கன்னா குறைஞ்சது 4 மணி நேரம் அதனுடைய ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இயற்கையான வாழ்வியல் முறைகளில் தற்காலிக சுகம் எது, நிரந்தர குணம் எது என்பது புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய வாழ்வியல் முறையில் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய எளிய கை வைத்திய முறைகளை கையாண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நலமாக வாழ வேண்டும். நன்றி.